ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரவு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு ராகி மாவு எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பொட்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் அல்லது கட் பண்ண தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு எடுக்க கொடுக்கும், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ராகி கொழுக்கட்டைக்கு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து நல்லா கை சூடாக இருக்கும், அதனால் கை வைக்காமல் இந்த மாதிரி ஃபீட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏதாச்சு கை தொட முடியாத அளவுக்கு இருக்குது, கை பொறுக்க முடியல. கை பொறுக்க முடியாத அளவுக்கு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இட்லி குக்கர்லேயும் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றி இப்போ இன்னும் தண்ணி நல்லா இன்னும் சூடாகின பிறகு நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த மாவெல்லாம் இப்போ கொழுக்கட்டையெல்லாம் எல்லாமே இப்போ பிடிச்சாச்சு. இப்போ ஆவியில் வச்சிடலாம். தண்ணி ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். குக்கரில் இப்போ நம்ம அதில் வேக வச்சிடலாம். வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் கொழுக்கட்டை. நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். எல்லாருமே இது சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்திங்கோட. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி